friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோஸ் பார்க்க போறீங்கன்னா என்னோட ரொட்டீன் vlog நைட் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறீங்க. சோ என்னன்னா நமக்கு வந்து ரசம் சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிட்டு சைட் டிஷ் வந்து ஒண்ணுமே இல்ல. சோ என்ன பண்ணலாம் அப்படினு பார்க்கறப்போ காலிஃப்ளவர். சோ காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பண்ணலாம். சோ அதான் நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா 65 பண்ண போறேன். சோ எப்படி இருக்குன்னு பாப்போம். சோ வாங்க நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து வெந்நீர் போட்டுருவோம். நம்ம வெந்நீர் போட்டுட்டு அந்த காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணணும். அதனால வெந்நீர் போட்டு வச்சிருவோம். வெந்நீர் இப்பதான் போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு நம்ம பார்ப்போம், அடுத்த வேலையை பார்ப்போம். வாங்க. காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெந்நீர் வந்து நல்லா கொதிஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சமா மஞ்சத்தூள், நிறைய போடுறேன். உப்பு கொஞ்சம், ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமா. பார்ப்போம். நம்ம இதில் அள்ளி போட்டுருவோம். அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே போயிட்டு சரி வந்து 2 நிமிஷம் இதுல வந்து கொதியட்டும். அப்பதான் வந்து இந்த காலிஃப்ளவர்ல கிருமிகள் எல்லாமே வந்து நிறைய புழுக்கெல்லாம் இருக்கும். அதை வந்து கிளீன் பண்ற ப்ராசஸ் இப்படிதான். ஸோ அதெல்லாம் செத்துரும். அதுக்காக தான் இது. நம்ம வந்து வெந்துட்டு லைட்டாக வெந்நீரில் போட்டு இறக்கி அதை நம்ம வடிகட்டிட்டு அதை வச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சாந்து இதுக்குள்ள வந்து பேஸ்ட் வந்து ரெடி பண்ணுவோம். இப்போ இதை வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் மைதா மாவு, சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் கடலை மாவு. மாவா இல்லை, நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வேணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் எண்ணெய், தேவைக்கேற்ற மாதிரி சால்ட். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். வந்து இப்போ இது பண்ணியாச்சு, பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து காலிஃப்ளவர் போட்டு ஊற வச்சிருக்கோம். ஒரு 15 நிமிஷம் அதில் வந்து ஊறட்டும். கடவுளே, இது எப்படி வருதுன்னே தெரியல. கலர் நல்லா குடுக்குதுமா? கலர் குடுக்குது நல்லா. ஓகேவா? கலரா வருது. ஆனா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலையே. ஐயோ,
எனக்கு வந்து பயந்துட்டே இருந்த அந்த மாவு வந்து கீழே சதருமோ அப்படின்னு ஒட்டாதுன்னு நினைச்சிட்டு இருந்த, பட் பரவாயில்ல, ஒட்டுறது இல்லை. என்ன வந்து வேகணுமா? அது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க செத்த வேகணும்? அதனால ஆனா இது மத்ததெல்லாம் வந்து கலர் கொடுத்துட்டு வாசனை ஏதாவது வருதா? நான் பண்ண ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவர் சிக்கன் 65 ரெடி ஆயிட்டு. நான் வளர்றேன். காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நம்ம காலிஃப்ளவர் சில்லி செஞ்சாச்சு. எண்ணெய் தான் அதிகமாக பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு. உப்பாக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம பண்ண காலிஃப்ளவர் 65 வந்து நல்லா வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை பாய்.